ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹரித்துவார் என்னும் கிராமத்தில் சில காலத்துக்கு முன் ஆணிகளால் ஆன ஒரு படுக்கையின் மேல் படுத்திருப்பதை பார்த்தேன். அவரிடம், இப்படி உமது சரீரத்தை காயப்படுத்தி துன்புறுத்துவதில் உமது நோக்கம் என்ன என்று கேட்டேன். அவர், நீ ஒரு சாதுவாக இருக்க இதை பற்றி உனக்கு தெரியாதா? சரீர இச்சையை அடக்கும் பொருட்டு செய்யும் கடும் தவமே இது. நான் கடவுளை இவ்விதமாய் ஆராதிக்கிறேன். ஆனால் நான் எனது பாவங்களாலும் கெட்ட இச்சைகளாலும் அடையும் வேதனையை விட இந்த ஆணிகளால் உண்டாகும் வேதனை அத்தனை மோசமானதல்ல. இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி எனது சொந்த இச்சைகளை நொறுக்கி விடுவதே எனது நோக்கம் என்று கூறினார். அப்பொழுது நான், எவ்வளவு காலமாக இப்படி செய்கிறீர்? உமது நோக்கத்தில் எவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறீர் என்று கேட்டேன். அவர், நான் 18 மாதங்களுக்கு முன் இதை ஆரம்பித்தேன். என் நோக்கம் கொஞ்சமும் நிறைவேறவில்லை. இத்தனை சொற்ப காலத்தில் நிறைவேறுவது கூடியதல்ல. முற்றுமுடிய நிறைவேற அநேக வருஷங்கள், அநேக பிறப்புகள் பிறக்க வேண்டியதாகும் என்றார். அப்பொழுது நான், எனது சுய முயற்சியால் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டும் தோல்வியடைந்த எனது அனுபவத்தை கூறி, எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு நிமிஷத்தில் என் இருதயத்தை மாற்றி என் ஆத்துமாவுக்கு உண்மையான சமாதானத்தை கொடுத்தார் என்றும் கூறி, இப்பொழுது நான் எந்த விதத்தினாலாவது தகுதியுடையவன் அல்ல, அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாவங்கள், கெட்ட ஆசைகள், சோதனைகளால் உண்டாகும் வேதனைகளில் இருந்து நீக்கப்பட்டேன். என் பாவங்களை மட்டுமல்ல, முழு உலகத்தின் பாவங்களையும் நீக்க கூடியவருக்கு என்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் பாவிகளுக்கு பதிலாக பாவமில்லாத ஒரே ஒருவருடைய கரங்களையும் கால்களையும் ஆணிகள் துளைத்து விட்டன. அவருடைய பலியினாலே பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் இரட்சிக்கப்படுகிறோம் என்றேன். மேலும் நான் அவரை நோக்கி, நீர் இந்த பிறவியில் வெற்றி பெற கூடாவிட்டால் இனிமேல் ஏற்படும் ஏதாவது பிறவியில் நீர் வெற்றி பெறுவீர் என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது என்றேன். அவர் இதை கேட்டதும் இதை ஒப்புக்கொள்ள பிரயாசப்படவே இல்லை. இரட்சிப்பு என்பது இலவசமான பரிசாக ஒரு குறுகிய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது என கூறிவிட்டார். இதற்கு ஒரு முக்கிய காரணம், இந்த தவத்தால் மற்றவர்கள் அவரை மதிக்கிற பெருமையை விட்டுவிட அவருக்கு பிரியமே இல்லை. இப்படியே தங்களுக்கு தங்கள் தவத்தாலும் நற்கிரியைகளாலும் மற்றவர்களால் வரும் மதிப்பை விட்டுவிட பிரியமில்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். தேவனால் தங்களுக்கு கிருபையாக கிடைக்கும் இலவச இரட்சிப்பை மறுத்து எதிர்த்து வீண் தர்க்கவாதம் புரிகிற ஏராளமான இந்துக்கள், முஸ்லிம்கள், பேர் கிறிஸ்தவர்களையும் கண்டேன். இவர்கள் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் என்று இரட்சகர் சொன்ன கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவின் வாழ்க்கையின் அனுபவமில்லாதவர்களுக்கு அதை அறிந்து கொள்வதும் அது உண்மைதான் என ஒப்புக்கொள்வதும் எவ்வளவு கஷ்டமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.